இருப்பீங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா அதேதான் ரியாக்டிங் டு சப்ஸ்கிரைபர்ஸ் மைன்கிராஃப்ட் வேர்ல்டு. ஸோ இன்றைக்கி நம்ம யாரோட வேர்ல்டு ரியாக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாகின் பிளேஸ். அவர் தான் அவரோட வேர்ல்டு ஷேர் பண்ணியிருக்காரு, யூடியூப் லிங்காக ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ அதுதான் நம்ம அவங்கள பார்த்து ரியாக்ட் பண்ண போகிறோம். வெல்கம் டு கவர்மெண்ட் தமிழ் கேமிங். புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வீடியோஸ் வந்துட்டு கொஞ்சம் லேட்டாக வரும், ஏன்னா காலேஜ் வந்து ரீஓப்பன் ஆயிடுச்சு. நான் வந்துட்டு வீடியோஸ் வந்து கம்பெனியும் இப்போ 30 days மைன்கிராஃப்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு தான் இருக்கும். கொஞ்சம் பிரேக் விட்டு வரும். ஓகே கேஸ், இப்போ 30 days மைன்கிராஃப்ட் மட்டும் வரும். ஆனால் கன்சிஸ்டண்டாக வருமானு கேட்டிங்கன்னா ஒரு 2 நாள் கேப் 1 நாள் கேப் அவ்வளோதான் வரும். ஓகே கேஸ், வீடியோக்குள்ள போகலாம். மியூசிக். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. இந்த கிரெடிட்ஸ் வந்து கொடுத்து அவனும் லாகின் பிளேஸ். அவரும் நம்ம எஸ்பிபி கேம் மாதிரி சேனல் வச்சிருக்காரு. உங்களுக்கு மைன்கிராஃப்ட் பில்ட் ஐடியாஸ் இந்த மாதிரி கட்டணும் தோணா சரியாக எக்ஸிக்யூட் பண்ண முடியல, பட் இந்த மாதிரி மாடர்னாக கட்டணும், வீடு இந்த மாதிரி கட்டணும், பட் எக்ஸிக்யூட் பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இவரோட ஹவுஸ் எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். இவரோட ஹவுஸ் எல்லாமே அப்படியே பியூட்டிஃபுல்லாக எல்லாமே கரெக்டாக ஒரு மாதிரி கரெக்டாக பில்ட் பண்ணி வச்சிருப்பாரு. ஸோ ஓகே, வாங்க கேக் பண்ணுவோம். சர்வைவல் ஹவுஸ் இது தான் ஃபஸ்ட்டு அமைச்சிருக்காரு. இதை ஃபஸ்ட்டு நம்ம பார்த்து கேக் பண்ணிப்போம். பாருங்க, இது என்ன ப்ரோ ஜிடிக்குது, என்ன ஷேடர்னே தெரியலையே. என்ன ப்ரோ வீடியோ பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா என்ன ஷேடர் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிட்டுருக்கேன். என்ன ஷேடர்னு தெரியல, ஏன்னா எங்களுக்குள்ள இந்த மின்மினி பூச்சிகளாக இருக்குது. மேலே ஒரு கேம்ப் வச்சிருக்காரு. ஓ இதான் என்ட்ரன்ஸா? சூப்பர் ப்ரோ. ஒரு நிமிஷம், இதான் என்ட்ரன்ஸ். அதாவது என்ட்ரன்ஸ் கீழே இருந்து கரெக்டாக அந்த வீடு எங்கே இருக்கோ அது டாப்பில் வச்சுருக்காரு பார்த்தீங்களா, அதான் கீழே அதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக என்ட்ரன்ஸ் போட்டிருக்காரு. டாப் அதுக்கு ஏற்ற மாதிரி. சூப்பர் ப்ரோ, நைஸ் க்ரியேட்டிவிட்டி. பட் என்ட்ரன்ஸ் பாருங்களேன், இங்கேக்குள்ள டோர், இங்கேக்குள்ள ஒரு ட்ராப் டோர் வச்சுருக்காரு டிசைனுக்காக. அண்ட் இங்கேக்குள்ள கிளாஸ் இருக்குது. தென் இது இங்கே வந்துட்டு அந்த அக்கேன்ஷியா இல்லை, அது பேர் என்னமோ ஒன்றில் அந்த ஒயிட் கலர் இருக்குமே, பேர் தரல, அது யூஸ் பண்ணியிருக்காருங்க. தென் மேலே டார்க் வுட் போட்டிருக்காரு. டார்க் வுட்டில் செஞ்சு ஒரு அவருக்கு பயம் டார்க் வுட் இருக்காங்க. இங்கே கூட ஒரு க்ளோ ஸ்டோன் வச்சுருக்காரு. அதே க்ளோ ஸ்டோன் தான் இங்கேயும். செஸ்ட்டு வச்சுருக்காரு நிறையா. அண்ட் அங்கே கூட கிளாஸ் வச்சுருக்காரு. இதை இந்த மாதிரி வீடு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ஓப்பனாக இருக்க வீடு எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த மாதிரி தான் கட்டணும் நம்ம மைன்கிராஃப்ட்ல படிச்சிருக்கோம். பட் அது சரியாக எக்ஸ்க்யூட் ஆகுது. இங்கே பாருங்களேன், வாட்டர் ஃபால்ஸ் வச்சுருக்காரு. வாட்டர் ஃபால்ஸ் தான் லிஃப்ட் ஆகுது. ஓ லிஃப்டா? இங்கே கூட தாங்க பெட்ரூம் இருக்கு. பட் வாவ், உண்மை நல்லா இருக்குங்க. ஸோ அதை திரும்ப சொல்லிக்கிறேன், நம்ம லாகின் பிளேஸ் அவர் சேனல் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். நைஸ் க்ரியேட்டிவிட்டி, நல்லாவே ஹவுஸ் நான் பில்ட் பண்ணார். ஓகே, நம்ம அடுத்து அவர் என்ன போட்டிருக்காரு? காப்பிரைட் போட்டுருவானோ? இல்லைங்க, எதுக்கு சவுண்ட் வச்சுருக்கோம், கண்டிப்பாக போடுவான். இல்லை ரீமிக்ஸ்னால போட மாட்டேன்னு நினைக்கிறேன். ஃபாரஸ்ட் அண்டர் கிரவுண்டு பில்டா? ஏய் பாடுறா, ஏய் பாருங்களேன், அந்த ஜங்கிள் ஏற்ற ஒய்பு கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அந்த ஜங்கிள் ஃபாரஸ்ட்டுக்கு ஏற்ற ஒய்பு கரெக்டாக பண்ணியிருக்காரு அந்த ஹவுஸை. உண்மையில் அந்த ஒய்புக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. அப்படி காடோட காடை மறைஞ்சிருக்கு. இங்கேயும் அந்த ஒயிட் வுட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒயிட் வுட் பேர் மறந்து போச்சே. கீழே கிளாஸ் வச்சுருக்காரு. சூப்பர் ப்ரோ. அதெல்லாம் கவுட்ரனா? ஆமாம் கவுட்ரன். ஒயிட் கலரும் வந்து பிளாக் கலர் ஒன்று இருக்குது. அப்புறம் இங்கே லைப்ரரி இங்கே ஃபுல்லாக புக் ஷெல்ஃப்ஸ் வச்சுருக்காரு. அங்கே கூட கிராஃப்டிங் டேபிள் இருக்குது. அண்ட் தென் இங்கே கூட 2 பெட் இருக்குது. அப்புறம் இங்கே ஒரு லேம்ப்பு கலர்ஃபுல்லாக இருக்குங்க உண்மையிலேயே. கீழே வந்துட்டு அக்வேரியம் வச்சுக்கிட்டு அந்த அக்வேரியமில் லாவா இருக்குது. லைட்டு இங்கே என்சாண்டிங் டேபிள் இருக்குது. இங்கேக்குள்ள தான் கிச்சன் போல். இங்கேக்குள்ள ஸ்டோரேஜ் கிச்சன் சமைக்க இதுக்குள்ள வச்சுருவார் போல். மேலே இருந்து பார்த்தா அப்படியே ஓப்பனாக இருக்கேன். அதான் எனக்கு இந்த மாதிரி ஓப்பனான வீடு ரொம்பவே பிடிக்கும். சூப்பர் ப்ரோ. அதாவது
அதாவது அந்த வீட்டுக்கு நான் 10/10 தருவேன், 10/100/10 கூட 100/10 தருவேன். ஏன்னா அந்த என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக பில்ட் பண்ணி உள்ளே இருக்க அந்த இன்டீரியர்ஸாக இருக்கட்டும் எல்லாமே அந்த என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற வைப்பு கரெக்டாக பண்ணியிருக்காரு. ஸோ சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. ரிசல்ட் ஸ்டார்டிங் வந்து பார்க்கலையே, இது வேறு தானம், இது ஓடலாம். அது அடேங்க அப்பா, ஜங்கிள் தான் கட்டியிருக்காரு. ஆனால் ஜங்கிளுக்கு ஏற்ற ஜங்கிள் இல்லையா, ஜங்கிள் இந்த வீட்டு இருக்காதே, ஜங்கிளில் ஃபாரஸ்ட்டு, அதே ஃபாரஸ்ட்டுக்கு ஏற்ற வைப்பு. இந்த ஜுமான்ஜி படத்தில் பார்த்துருப்போம்ல, அந்த ஜுமான்ஜி படத்தில் ஜுமான்ஜிங்கிற பாருங்க, ஜேர்னி டு சென்டர் ஆஃப் தி எர்த். அது வந்துட்டு நம்ம ஹீரோட தாத்தா காணாம போயிடுவார், அவருக்கு அந்த காணா போன ஐலாண்டில் ஒரு வீடு கட்டி வச்சுருப்பாரு, அந்த மாதிரி இருக்குது கரெக்டாக. ஒரு நிமிஷம். ஆனால் ஏன் இங்கே படிக்கிட்டு போட்டிருக்காருன்னு தெரியலையே. மாபு ஏதாச்சும் ஏறி வந்துடாது, சீக்கிரம் தூங்கிட போல மாபு. ஆனால் ஏன் நான் இந்த என்டர்மெண்ட் நம்மளை குருகுருன்னு பார்க்குறேன் தரல. வீடு ஓப்பனாக இருந்தால் ஓகே. அது பார்க்க அப்படியும் இருக்குது. அந்த இன்வின்சிபிளில் நம்ம ஆட்டம் நீ வந்துட்டு ஒரு இடத்துல இருப்பாங்க, அவர் ஃபாரஸ்ட்டில் அந்த மாதிரி தான் வீடு வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி தான் இருக்குது பார்க்க. அதே தான் 6 அடுப்பு வச்சுருக்காருங்க. 6 அடுப்பு, இங்கே ஒரு என்சாண்டிங் டேபிள், அதாவது ஸ்மித்திங் டேபிள். அது ஸ்மித்திங் டேபிள் தானா. இங்கே ஆர்மர் இருக்குது, நீ கூட லேம்ப் வச்சிருக்காரு, அங்கே ஒரு நேம் போர்டு வச்சிருக்காரு. நேம் போர்டு எதுக்கு வச்சிருக்காரு? சூப்பருங்க. ஸ்டோரேஜ் ஏரியா ஓகே. இது வந்து பெட்ரூம். இது பெட்ரூமா இல்லை, இது பெட்ரூமா இல்லை ஸ்வாட் ஸ்மித்திங் ரூமான்னு தெரியலையா. ஏன்னா இங்கே எல்லாமே ஸ்வாடு ஆக்ஸு எல்லாத்தையும் பிரேமில் போட்டு வச்சுருக்காரு. ப்ளஸ் இங்கே ஆர்மர் வேறு இருக்குது. பெட்ரூம்னு சொல்லிக்க என்ன இருக்குன்னா பெட்டு மட்டும்தான். பெட்டு பின்னாடி லைப்ரரி, மற்றபடி இது தான் ஆர்மர் அடிச்சு ஒரு ரூம் மாதிரி தான் இருக்குது. ஆயுதங்கள் அடித்து வைக்கவும். ஓகே சூப்பருங்க. உண்மையில் நல்லா பண்ணியிருக்காரு. அந்த என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக பண்ணுறாரு அவர். லாகின் ப்ளஸ். அடுத்து என்னது? ஃபாரஸ்ட்டு மான்யூமெண்ட், எ காப்பி ஆஃப் ஓஷன் மான்யூமெண்ட். ஃபாரஸ்ட் மான்யூமெண்ட், ஓஷன் மான்யூமெண்ட் மாதிரியா? இந்த ஓஷன் மான்யூமெண்ட் அந்த ஈஜிப்ட் பிரமிட் தமிழ் இம்ப்ரெஸ் பண்ணுதே. லெட்ஸ் பில்டு ஃபாரஸ்ட் மான்யூமெண்ட். நிறைய பேர் இந்த மாதிரி பெரிய ப்ராஜெக்ட் கையில் எடுப்பாங்க, பட் விட்டு போயிடுவாங்க. ரொம்ப பெருசாக இருக்குது, நான் அப்புறம் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லி விட்டு போயிடுவாங்க. ஆனால் இவர் மெனக்கெண்டு வந்து இந்த பெரிய ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணியிருக்காரு. எவ்வளோ நேரம் செலவு வச்சு பார்த்துட்டு நமக்கு அது 3 நிமிஷம் வீடியோ நமக்கு தெரியுது. பட் இதுக்கு வந்துட்டு அவர் எவ்வளோ நேரம் எடுத்துருப்பாரு, எவ்வளோ ட்ரை எடுத்துருப்பாருன்னு தெரியல, எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாருன்னு தெரில. இந்த மான்யூமெண்ட்டை கற்றுக்குது ப்ரோ. வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் கொட்டிவிடுங்க, இந்த மான்யூமெண்ட்டை கற்றுச்சு இந்த ஸ்ட்ரக்சரை பண்ணுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துச்சு அப்படிங்கிறது. ஒரே ஸ்கில் முடிச்சிருக்காரு பார்த்தீங்களா, அங்கே நிற்கிறாங்க மனுஷன். ஆட்ஸ் ஆஃப் ப்ரோ. ஓகே அடுத்து என்ன இருக்குது? உட்காந்து பார்க்குறது. வாவ் இவ்வளோ ஃபார்ம் வச்சுருக்காரு. வாவ் இதுக்குள்ள கேம்ப் ஃபயர் இருக்குது. இது பெட்டு 3 பெட்டா 4 பெட்டா, அதுக்கு மேலே ஐட்டம் ஃப்ரேம் இருக்குது. அது க்ளோ ஐட்டம் ஃப்ரேமு. இதுக்கும் ஃபர்னேஸ் வச்சுருக்காரு. இதுக்குள்ள கிராஃப்டிங் டேபிள் இருக்குது. செஸ்ட்டு இருக்குது. இங்கே வைக்கிறதுக்கா? சூப்பர் ப்ரோ, சூப்பர். ஆனால் இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் நீங்கள் ஒரே செட்டில் முடிக்கிறீங்கன்னு நினச்சா ரொம்ப பெருமையான விஷயம் ப்ரோ. ஒரே செட்டில் வந்துட்டு இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் முடிக்கிறீங்கன்னா ரொம்பவுமே பெருமையான விஷயம், ரொம்பவே பெரிய விஷயம் கூட. ஸோ ஹேட்ஸ் ஆஃப். ஒரு இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை கையில் எடுத்துக்கிட்டு அதுவும் மக்களுக்கு, அதுவும் அவங்களுக்கு டுட்டோரியல் தர பார்த்தீங்களா, அங்கே இருக்கீங்க லாகின் ப்ளேஸ் 50 ஆத்தாடி லார்ஜ் சர்வைவல் ஹவுஸா? இது வேறு ஃபுல் ஸ்க்ரீன் ஆக மாட்டேங்குதே. அப்படி இப்படி தான் பார்க்கணுமா? ஆக்சுவலி ப்ரோ
என்னடா கீழே இருக்குதுங்க. ஆக்சுவலி ப்ரோ நீங்கள் வந்துட்டு இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் எடுத்துக்கிறீங்க, அதுவும் ஒரே செட்டில் முடிச்சிடுறீங்க. உங்களுக்கு மைண்ட் கிராஃப்ட் எவ்வளோ பிடிக்குங்கிறது இதில் பார்த்தாலே தெரியுது. ஸோ என் கூட மல்டிப்ளேயரில் விளாட்ணும்னு நினச்சா என் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. வீடியோ பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி. வீடியோ கடைசி வரையும் பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி. வீடியோ இப்போ வரைக்கும் தொடர்ந்து பையன் ஹார்ட் ஃப்ரம் கேடிஜி கைஸ். ஓகே கைஸ், நம்ம அடுத்து பார்ப்போம். அண்டு நமக்கு இதை அனுப்பிச்சி விட்டது பார்த்தீங்கன்னா லாகின் பிளேஸ் அவர் தான் நமக்கு இந்த கிளிப்ஸ்லாம் நம்மளோட கிளிப்ஸ்லாம் அனுப்பிச்சி விட்ருக்காரு. உங்களுக்கு நீங்கள் நம்ம சேனல்ஸை பார்க்குறவங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த பேசினா எனக்கு பிடிச்சிருக்கு, நான் ஸ்ட்ரக்சர் கட்டணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவரே டுட்டோரியல் வீடியோஸ் நான் போட்டிருக்காரு. அதே மறக்காமல் அந்த இப்போ பேசுகிற டுட்டோரியல் வீடியோஸ் அவரே போட்டிருக்காரு. மறக்காமல் அவர் சேனல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம். பை பாய். வீடியோஸ் இனி 1 day or 2 days கேப்பில் தான் வரும். ஓகே, கேம் பிளேஸ் வந்துட்டு கம்மியாயிரும். எனக்கு காலேஜ் ஓப்பன் பண்ணிட்டாங்க, அதனால தான். ஓகே கைஸ், நிறையா கண்டென்ட் வந்துட்டு பிளான் வச்சுருக்கேன், அதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணணும். இப்போ வரையும் நமக்கு சப்போர்ட் பண்ணியிருக்க கேடிஜிசி எல்லாருக்கும் நன்றி. ஓகே, பை பாய்.